ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அல்வா மாதிரி கோதுமை ரவையில் கேசரி தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் கோதுமை ரவையில் தான் செஞ்சீங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை பிரசாதமாக கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிப்பியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் எல்லாமே ஒரே கப்பால் தான் அளந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை ரவையை நம்ம நெய்யிலையே நல்லா வறுத்து எடுக்கணும். எந்த அளவுக்கு நெய்யில் இந்த ரவையை நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கேசரி அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ரவை பொரிஞ்சு வரணும். நீங்கள் நார்மல் ரவையில் கேசரிக்கின்றதை விட இந்த மாதிரி கோதுமை ரவையில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கேசரி தான் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வராது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கோதுமை ரவையிலேயே செஞ்ச மாதிரியே இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுடு தண்ணியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சுற்றி வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியை அளந்து தான் வச்சுங்கிறதுனால நீங்கள் சுடு தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், கட்டிகள் எதுவுமே இல்லாமல் சூப்பராக கரைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கோதுமை ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இன்னொரு தடவை மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரவை வேகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேசரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம தண்ணி எதுவுமே இல்லை, சூப்பராக ரவை வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ ரவை நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இனிமேல் நம்ம இனிப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் சுகரும் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரேடியாக சுகரும் சேர்க்கலாம், இல்லைனா ஒரேடியாக நாட்டு சர்க்கரையும் இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேசரிக்கு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லைனா பொடிச்ச வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல பாயாசம் மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது போக உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இதை சுகர் மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம், உங்களோட விருப்பம்தான். நீங்கள் சுகர் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் இனிப்பு கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு பதிலாக நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2-3 ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ரவை எந்த அளவுக்கு வெந்து சூப்பராக பாயாசம் மாதிரி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஒட்டாமல் கேசரி சூப்பராக இருக்கும். நெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கூட பாதாம், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம கேசரியில் சேர்த்துடலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கு அல்வா மாதிரி எந்த அளவுக்கு சுருண்டு வருதுன்னு. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது கேசரி சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே ரவா கேசரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாகவும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வைக்கிறனாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.